பொன்னம்பலனார் வருகிறார். வருகிற போது கும்பகோணத்துல ஒரு ஐயர் இருந்தார். பக்கத்துல உட்கார்ந்தார். உட்கார்ந்த உடனே அவரை பார்த்து ஏதோ பேச்சு வந்த உடனே அவரிடம் பொன்னம்பலனார் கடுமையாக விவாதம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஐயா சொல்றாரு, ஏங்க பொன்னம்பலம் இந்த வருங்க. அவர் கேட்கிறாரு, நீங்க பொறுமையா பதில் சொல்ல வேண்டியதானே. அந்த ஐயா சொல்றாரு, ஐயா பெரியவரே, இவங்க இந்த ஆளுகள்லாம் நீங்க சொன்னீங்கன்னா கேட்க மாட்டாரு. சொல்றது யார்கிட்ட பெரியார்கிட்ட வச்சுக்கிட்டே சொல்றாரு. இவெல்லாம் இந்த ராமசாமி நாக்கியம் கட்சி, இந்த நாக்கியம் கட்சியை சேர்ந்தவங்க ஐயா. இவன் தான் அடாவடியா தான் பேசுவான். அதனால இவன் நீங்க சொல்றதெல்லாம் கேட்க மாட்டாங்கன்ற உடனே அவங்களுக்கு பக்கத்துல இருந்து சிரிப்பு. பக்கத்துல இருந்தவர் அந்த ஐயர்கிட்ட போய் வேகமா, யோ உனக்கு ஏதாவது இது இருக்கா ஐயா? அவர் கோபம் அவருக்கு. நீ சொல்றது பக்கத்துல உட்கார்ந்தவர் யார் தெரியுமா ஐயா? குறுக்கிட்டவர் அவர் தான் ஐயா ராமசாமி நாய்க்கிறது. நீங்க சொல்றது நம்பணுமா நம்பாதே அப்படின்னாரு. நான் சொல்றதையும் நம்பாதே, ஓ அறிவு என்ன சொல்லுது? அந்த கேள்வியை டக்குன்னு சொல்றாரு தந்தை பெரியார். மாட்டு பொங்கலை கொண்டாடிட்டு தான் வந்தோம், எரும மாட்டுக்கு மாலை போட்டுட்டு தான் வந்தோம். மிக முக்கியமா ஏன் பசுமாட்டுவா பாலை கும்பிடுறீங்க? ஏன் எரும மாடு அதை விட அதிகமா பால் கொடுக்குது, பஃபலோ நிறைய கொடுக்குது, ஏன் அதை கும்பிடுறது இல்லைன்னாரு. மனிதர்கள் கேள்வி கேட்பதும் அந்த கேள்விகள் கேட்க வைத்து சிந்திக்க வைப்பதும் தான் அறிவு. இன்னும் 200 ஆண்டுகளுக்கு பிறகு இளைஞர்களோ மற்றவர்களோ வருவார்கள். அவர்கள் என்னை பற்றி என்ன சொல்வார் தெரியுமா? ராமசாமின்னு ஒரு பிற்போக்குவாதி இருந்தான் என்று சொல்வார்கள் என்ற அளவுக்கு அது வளர்ச்சி அடைஞ்சிடும். அந்த அளவுக்கு வளர்ச்சி வரும், வளர்ச்சியை நோக்கி போய் கொண்டிருப்போம். அதை தான் நான் விரும்புகிறேன் என்று சொன்னார். பெரியாரை இன்னமும் புரிந்து கொள்ள வேண்டியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் என்று உண்மையை சொன்னார். அவருடைய நிலையை சொன்னார்கள். அதே போல பெரியாரை புரிந்து கொண்டால் எவ்வளவு செய்தி என்பதற்கு அவருடைய வாழ்வு நேரைத்தான் நாம் நன்றி சொல்ல வேண்டும். அவருக்கு முழுக்க அவருக்கு மிக சிறப்பான வகையில் அவர்கள் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய தாக்கம் இவருக்கு மிக முக்கியமாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல இணைப்புகள் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்றன. எனக்கு இது முதல்ல தெரியாது. அவர்களை அழைத்த போது கூட பொதுவாக நம்முடைய நாட்டிலே ஒரு பழக்கம் உண்டு, ஆண்களே தான் பாராட்டுவார்களே தவிர ஆண்களுடைய அந்த சிறப்புக்கு மகளிர் தான் அடிப்படையானவர் என்பதற்கு அஸ்திவாரம் புதைந்துதான் இருக்கு. எப்பவுமே கோபுரங்கள் தான் எப்போதுமே மேலே இருக்கும், ஆனால் அஸ்திவாரம் இல்லை என்றால் கோபுரம் நிற்காது. அது மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் எல்லா இடங்களிலும் மகளிரை கூப்பிடணும்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு ஒரு பெரிய செய்தி. மனம் திறந்து பேசினார். ஒன்றும் ஒப்பனைகளே கிடையாது. இங்கே இவருடைய துறையில் இன்றைக்கு ரொம்ப அரசியலில் கூட ஒப்பனை அரசியல் நடந்து கொண்டிருக்கிற காலகட்டம். ஆனால் இங்கே சிறப்பாக பேசிய இந்த நிகழ்வு முழுக்க அப்பட்டமான உண்மை. இந்த கூண்டில் ஏறி சொல்லும்போது சொல்லுவான், ஐ ஸ்பீக் ட்ரூத், ஹோல் ட்ரூத், அப்சல்யூட் ட்ரூத், ஹோல் ட்ரூத் என்று சொல்வார்கள். அது மாதிரி முழுக்க இரண்டு பேருடைய கருத்துக்களும் மிக முக்கியம். ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறேன் ஐயாவை பற்றி. ஒரு சம்பவம் என்ன, இளைய தலைமுறைக்கு தெரியாது, தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழர் தலைவர் புத்தகம் என்று சாமி சிதம்பரனார் அவர்கள் எழுதிய வாழ்க்கை குறிப்புகளை படித்தால் பெரியாருடைய வாழ்க்கை வரலாற்றை அதில் இந்த சம்பவம் வரும். ஐயா அவர்கள் சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பித்த காலகட்டம். அப்போ தாடி வளர்க்கல அவர் போராமே. அது பிறகுதான் மலேசியாவுக்கு போய் திரும்பும் போது தான் அவர் தாடி வளர்க்க ஆரம்பித்தார் 1929. அதுக்கு முன்னால் மீசையோட கையில் ஒரு பெட்டி, ரயிலில் தான் பயணம் பண்ணுவார்கள் போராமே. அப்படி பயணம் பண்ணி கொண்டிருக்கிற போது அதுவும் 3வது வகுப்பிலே தான் பயணம் பண்ணுவார் ஐயா அவர்கள். அப்படி பயணம் பண்ணும்போது பொன்னம்பலனார் கூட வருகிறார். யாராவது 2 நண்பர்கள் வருவார்கள். பொன்னம்பலனார் வருகிறார். வருகிற போது கும்பகோணத்தில் ஒரு ஐயர் இருந்தார். பக்கத்தில் உட்கார்ந்தார். உட்கார்ந்த உடனே அவரை பார்த்து ஏதோ பேச்சு வந்த உடனே அவரிடம் பொன்னம்பலனார் கடுமையாக விவாதம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஐயா பக்கத்தில் உட்கார்ந்துருக்கார் போராமே. அவர் பேச இவர் பேச இவர் கடுமையாக பேசி கொண்டிருக்கிறார். உடனே பொன்னம்பலனார் எப்பவுமே போட்மயில் பொன்னம்பலம்னு அவருக்கு பேர். போராமே பேச்சு, மேடை பேச்சில் கூட ரொம்ப வேகமாக பேசுவார். அதனால் வேகமாக பேசின உடனே பூவாளர் பொன்னம்பலனார் அவர்கள், அழகிரி போன்றவர்கள் அப்படி வரும்போது அவர் வேகமாக பேசினார். இவர் என்னையா நான் இது சொல்கிறேன்னு அவர் கொடுக்க இந்த ஐயரை பதில் சொல்லிட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட வேகமாக இவர் கேட்டார். இவர் கேட்டது அவர் கோபம் அடைஞ்சு ஏதோ சொன்னால் இன்னும் கொஞ்சம் வேகமாக பேசுகிறார். ஐயா பக்கத்தில் உட்கார்ந்துருக்கார். உட்கார்ந்த உடனே ஐயா பக்கத்தில் உட்கார்ந்துருந்தவர் இவர் யாருன்னு அவருக்கு தெரியாது, ஐயருக்கு தெரியாது போராமே. ஏன்னா கூட வந்திருக்கிறாரு, இவரை விட வயசானவர் அவர்.
பேசுகிறவரோட அதுதான் தெரியும் அவருக்கு. உடனே ஏங்க ஐயா சொல்கிறாரு, ஏங்க பொன்னம்பலம் இந்த வருங்க, அவர் கேட்குறாரு, நீங்கள் பொறுமையாக பதில் சொல்ல வேண்டியது தானே, அதை விட்டுட்டு ஏன் கொஞ்சம் வேகமாக பேசுகிறீங்க, பொறுமையாக பதில் சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு 2 தடவை சொல்கிறாரு. வேகமாக நிதானமாக பேசுங்க, ஏன் அதை நல்லா சொல்கிறீங்க, சொல்கிற கருத்தை நிதானமாக கொஞ்சம் அதில் பொறுமையாக சொல்லலாமே, ஏன் இவ்வளோ வேகமாக பேசுகிறீங்க அப்படின்னு குறுக்கிடுறாரு. குறுக்கிட்ட உடனே அந்த ஐயா சொல்கிறாரு, ஐயா பெரியவர், இவங்க இந்த ஆளுகள்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா கேட்க மாட்டார், இந்த ராமசாமி நாக்கியம் கட்சியை சேர்ந்தவரியா இவங்கெல்லாம் இப்படி தான் சொல்லுவாங்க இந்த காலத்தில். அவர் சொல்கிறது யார்கிட்ட பெரியார்கிட்ட வச்சுக்கிட்டே சொல்கிறாரு, இவெல்லாம் இந்த ராமசாமி நாக்கியம் கட்சி இந்த நாக்கியம் கட்சியை சேர்ந்தவங்க ஐயா, இவெல்லாம் அடாவடியாக தான் பேசுவான், அதனால் இவங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டாங்கன்ற உடனே அவர் ஒன்றும் சொல்லலை. அவங்களுக்கு பக்கத்தில் இருந்தது சிரிப்பு. அதை விட இன்னும் பக்கத்தில் 2 பேர் இருக்காமாருங்க பொதுப்பாக செஞ்சார் பயணிகள், அவங்களுக்கு இது என்ன சிரிப்பு, ஏன்னா இவர் அவர்கிட்டயே சொல்கிறாருன்னு பேசாமல் ஒன்றும் சொல்லலை. கொஞ்ச நேரம் ஆன உடனே ஐயா என்ன பண்ணியிருக்காரு, அங்கே கழிப்பறைக்கு போகிறதுக்காக எந்திரிச்சு போயிருக்காரு. போன உடனே பக்கத்தில் இருந்தவர் அந்த ஐயர்கிட்ட போய் யோ உனக்கு ஏதாவது இது இருக்கா ஐயா, அவர் கோபம் அவருக்கு, நீ சொல்கிறது பக்கத்தில் உட்கார்ந்தவர் யார் தெரியுமா ஐயா குறுக்கிட்டவர், அவர் தான் யார் ராமசாமி நாய்க்கர். ஐயோ இப்படியா அவர் இப்படிப்பட்டவரா அப்படின்னு கேட்டு உடனே அலண்டு போய் அவர் அங்கேருந்து திரும்பி வெளியே வந்த உடனே இவர் கையை பிடிச்சிக்கிட்டு, ஐயா மன்னிக்கடியா மன்னிக்கடியா, நீங்கள் என்ன நீங்கள் நான் உங்களை தான் தெரியாது, நான் தவறாக இது மாதிரி போட்டேன், இவ்வளோ பெரியவங்களாக இருப்பீங்கன்னு இப்போ தான் தெரியுது அப்படின்னு. ஒவ்வொருத்தரும் புரிதல் தவறாக புரிதல் என்பது வாழ்க்கையில் எல்லோருக்கும் உண்டு, தனிப்பட்ட முறையிலே எதுவுமே கிடையாது. ஐயா அவர்கள் கடவுளை பற்றி சொன்னாங்க, மதத்தை பற்றி சொன்னார். பெருமாள் முருகன் பேராசிரியர் அவர்கள் மலேசியாவில் அவர் செய்த அற்புதமான தொண்டை செய்தார், உரிமைகளுக்கு எடுத்து சொன்னார், இதெல்லாம் சரி. ஆனால் அதில் கடவுளை பற்றி சொல்லுகிற நேரத்தில் கூட சொன்னார், தந்தை பெரியார் தெளிவாக சொல்லியிருக்கிறார், நாங்கள் கடவுளை பற்றியோ மதத்தை பற்றியோ சடங்கு சம்பிரதாயங்களை பற்றியெல்லாம் பேச வேண்டிய அவசியம் என்ன வந்தது, எனக்கு எல்லோரும் சமம் என்று வரணும், சகோதரத்துவம் வரணும், மனிதர்கள் சுதந்திரமாக இருக்கணும், அதுதான் என்னுடைய இயக்கத்தினுடைய நோக்கம். ஆனால் அதுக்கு குறுக்க ஏய்யா ஜாதி அப்படின்னு கேட்டால், இல்லை இல்லை நீ ஒழிக்க முடியாது, நீ மனுஷனால் செஞ்ச ஏற்பாடு இல்லை, கடவுளே சொன்னார்னு சொன்னால் எது காரணமாக இருந்தாலும் அதை தூக்கி போடுன்னு சொல்கிற. அப்போ கடவுளை குறுக்க போட்டான், மதத்தை கொண்டு வந்து குறுக்க போட்டான், ஆகவே அதை எதிர்க்க வேண்டிய அவசியம். எனக்கு என்ன கடவுள்கிட்ட என்ன தகராறா ஐயா கேட்டார். நான் பார்க்காத ஒருத்தங்கிட்ட எப்படி தகராறு பண்ண முடியும், இல்லாத ஒருத்தங்கிட்ட எப்படி தகராறு பண்ண முடியும், ஆக எனக்கும் கடவுளுக்கும் எந்த சண்டை இல்லை, ஆனால் நீ தான் கடவுள் சொன்னேன். சதுர்வர்ணம் மயா சிருஷ்டம், 4 ஜாதிகளையும் நானே உண்டாக்கினேன் கிருஷ்ணன் சொன்னார், இதை கடமையை செய்யுங்க, இது நீங்கள் தவறாதீங்க, ஜாதி கடமை ஜாதி வர்ண கடமை செய்யணும், அது மாற்றவே முடியாதுன்னா ஜாதி ஒழிக்கிறவன் நாணயமாக செய்ய வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்டார். ஆகவே தான் அவருடைய தத்துவங்கள் என்பது இருக்கிறத முழுக்க முழுக்க மனித நேயம், வேற ஒன்றும் இல்லை. குடியரசு பத்திரிகை தான் அவருடைய கருத்துக்களுக்கு தெளிவானது. ஐயா சொன்னார், பெருமாள் முருகன் அவர்கள் சொல்லும்போது ஒன்று சொன்னார், காந்தியாருக்கும் அவர் காந்தியாரை தன்னுடைய மிக உச்சத்தினுடைய தலைவராக கொண்டுதான் காங்கிரஸில் இருந்தவர். அப்படிப்பட்ட தந்தை பெரியார் அவர்கள் காந்தியாரிடம் முதல் கருத்து வேறுபாடு கொண்ட ஒரே விஷயம் இந்த கிணறு தான். மிக முக்கியமாக கிணத்தை திறந்து வைக்க போனார், காரைக்குடிக்கு பக்கத்தில் கிணத்தை திறந்து வைக்க போகிறார். திறந்து வச்ச உடனே நான் இதை கூப்பிட்டீங்கிறதுக்காக வந்து திறந்து வைக்கிறேன், இப்போ அது சரி, ஆனால் இது எவ்வளோ நாளைக்கு சீக்கிரம் மூடுறோமோ அவ்வளோ உங்களுக்கு அறிவு வந்ததுன்னு அர்த்தம், புத்தி வந்ததுன்னு அர்த்தம் என்று ஆரம்பிக்கிறார். இந்த துணிச்சல் வேறு யாருக்குமே இருக்காது. அதெல்லாம் தனியாக வந்து நீ எவ்வளோ பெரிய வீடு கட்டி கொடுத்தாலும் அவன் தனியாக சொன்னால் அவன் கீழ்ஜாதிக்காரனாகவே ஆக்க வேண்டியதானே இருக்குது, எல்லாரோடும் கலந்து போகணுமா இல்லையா என்று தெளிவாக சொன்னார். ஆகவே தந்தை பெரியார் அவருடைய கருத்து இருக்கிறத அது ஆழமான கருத்து மட்டுமல்ல, துணிவான கருத்து மட்டுமல்ல, அவரை தவறாக புரிந்தவர்கள் ஏராளம். அதுதான் சொன்னார். இப்போ ஐயா அவர்களே அவர் சொன்னார், மார்க்சியம் அப்படின்னா ஒரு காலத்தில் மார்க்சியத்திலேயே சொன்னார். இன்னமும் கூட நம்முடைய நாட்டில்
ஒரு கருத்து இருக்கிறப்ப சாமர்த்தியமாக அதை மறைச்சிக்கிட்டு இருக்காங்க. இவர் வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள் இவர்கள் எல்லாரும். ஆனால் அவர்கள் மறைச்சி என்ன செய்கிற கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு சின்ன உதாரணம். அம்பேத்கர் அவர்களானாலும் தந்தை பெரியார் அவர்களானாலும் அந்த ஒரே நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் என்று சொல்லுவோம். அதே மாதிரி இந்த தொகுதியில் பார்த்தீங்களான்னா அவர் கருத்து என்னவோ அதுதான். கடைசி வரையில் ஐயா அவர்கள் இந்த அரசியல் சட்டத்தை எதிர்த்தார். அந்த ஜாதியை காப்பாற்றுகின்ற பகுதியில் ஒரே ஒரு சின்ன பகுதியை சொல்கிறோம். ஏன்னா புரிந்து கொள்ளக்கூடிய சக்திகள் வரணும் மிக முக்கியமாக. அந்த புரிந்து கொள்ளக்கூடிய சக்தியில் தெளிவாக வரும்போது அவருடைய ஒவ்வொரு கருத்தும் காலம் தாண்டி தாண்டி காலத்துக்கு முன்னோடியாக சொல்வார். புரிந்து கொள்ளும்படியாக தான் சொல்லுவார். அவர்கள் சொன்னபடியே நம்பாதே முதல்ல தொடங்கும் போதும் ஐயாவுடைய பேச்சு தான். சொல்லாதேன்னு ஒரு தடவை பேசி கொண்டிருக்கிறார். இப்படி உட்கார்ந்து கொண்டு பேசி கொண்டிருக்கிறார். பேசி கொண்டிருக்கும்போது குடியாத்தில் கல்லூரி மாணவர்கள் யார் சொன்னாலும் நம்பாதீர்கள் அப்படின்னாரு. சொல்ல ஆரம்பிக்கிறார். உட்கார்ந்துருக்கோம் நாங்கள்லாம் பின்னால் எழுதி கொண்டு. உடனே ஒரு மாணவர் எழுந்திரிச்சார். நீங்கள் சொல்கிறது நம்புறதா இல்லையா அப்படின்னாரு எழுத்தாப்பில். இவர் ஒரு திணறல் ஒரு ஒன்று, நீங்கள் சொல்கிறது நம்பாதே, யார் சொன்னாலும் நம்பாதேன்னு ஒன்று. அடுத்த வாக்கியம், ஐயா நீங்கள் சொல்கிறது நம்பணுமா நம்பாதே அப்படின்னாரு. நான் சொல்கிறதையும் நம்பாதே, ஓ அறிவு என்ன சொல்லுது. அந்த கேள்வியை டக்குன்னு சொன்னார் தந்தை பெரியார். மிக முக்கியமாக அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை அதை வளர்க்கும். அவரை புரிந்து கொள்வது இருக்கிறது பாருங்க, அழகாக சொன்னார். அது நம்முடைய பக்குவத்தை பொறுத்தது, நம்முடைய அனுபவத்தை பொறுத்தது, நம்முடைய ஆசாபாசங்களை பொறுத்தது. தெளிவானது. இந்த ஆசாபாசங்கள் எவ்வளவுக்குள்ள இருக்கோ அவ்வளவுக்குள்ள இருக்கும். மிக முக்கியமாக பெண் உரிமை. அந்த பெண் உரிமையை பற்றி இன்றைக்கு மக்கள் மத்தியில் தந்தை பெரியார் செய்திருக்கிற அந்த அளவு உச்சத்தை எவரும் எட்டவில்லை என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லலாம். அந்த பெண்களுடைய உரிமைகளுக்காக அவர் சொன்னபோது அப்படிப்பட்ட தந்தை பெரியார் அவர்கள் ஒவ்வொரு முறையும் சொல்லும்போது தெளிவாக சொல்லுவார், படிப்படியாக சொல்லுவார். எதுக்காக? அனைவருக்கும் வெறுப்பு இல்லைங்கிறதுக்கு உதாரணம், குடியரசு பத்திரிகை ஆரம்பிக்கும் போதே அனைத்துயிர் ஒன்றென்றெண்ணி அரும்பசி எவருக்கு மாற்றி. அனைத்துயிர், அதில் ஒன்றும் தனியாக கோடு போடல. இந்த மனிதன் அந்த மனிதன், கருப்பு சிகப்பு வெள்ளை மஞ்சம் அதில் ஒன்றும் காட்டல. மிக முக்கியமாக இன்றைக்கு எல்லாம் பேதம் தானே. வரும்போது நம்முடைய பாரி செல்வராஜ் இயக்குனர் அவர்கள் வரும்போது, நாங்கள் வரும்போது இங்கே வருஷத்துக்கிடையே ஒரு ஒரு சம்பவம் மாட்டு பொங்கலை கொண்டாடிட்டு தான் வந்தோம். மிக முக்கியமாக என்னென்ன உங்களுக்கு வேடிக்கையாக இருக்கும். எருமை மாடு அங்கே இருக்குது. எருமை மாட்டுக்கு மாலை போட்டுட்டு தான் வந்தோம். மிக முக்கியமாக. ஆனால் எல்லாம் பார்த்தீங்கன்னா காளை மாடு எருமை மாடுன்னு வெள்ளையாக இருக்கிறதே சொல்லுவாரு தவிர கருப்பாக இருக்கிற எருமை மாடு அதிகமாக பால் கொடுக்கக்கூடிய அளவில் இருக்கும். அந்த கேள்விகள் கேட்கல. மிக முக்கியமாக இந்த கேள்வியை ரஷ்யாவில் கேட்டிருக்காங்க மிகப்பெரிய அளவிற்கு. சம்பத் அவர்களும் இன்னொரு நண்பரும் 2 பேரும் அங்கே போனாங்க. அவர் எம்பி, அவர் 2 பேரும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போய் அங்கே போகிறாங்க. போய் மாஸ்கோவில் போன உடனே ஒரு நூலகத்துக்கு போய் ஒரு வகுப்பு பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னு 2 பேர் இந்தியாவிலிருந்து வந்த எம்பிக்கள் என்று சொல்லக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போன உடனே அங்கே கேட்டிருக்கிறாங்க. மிக முக்கியமாக சம்பத் அவர்கள் தந்தை பெரியாரிடம் சொன்னார். யுவிகே சம்பத் அவர்கள், ஐயா ஒரு சம்பவம் நடந்தது, என்னென்ன ரஷ்யா போனீங்களே எப்படி இருந்தது ஐயா கேட்குறாரு. அதுக்கு அவர் பதில் சொன்னார், ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போனோம் பார்க்கணுன்னு. அங்கே இந்தியாவை பற்றி இந்தியாவிலிருந்து வர்றார்கள். உடனே அவங்க போய் நூலகத்தில் படிச்சுட்டு வந்த அந்த பிள்ளைகள், நாங்கள் உங்கள்கிட்ட சில கேள்விகள் கேட்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்கள் பிள்ளைகள் யார்? அல்ல இளம் பிள்ளைகள். வந்த என்ன பிள்ளைகள் கேள்வி தானே கேட்க போகிறாங்கன்னு சொல்லி அவர் மிக முக்கிய கேளுங்கன்னு சொன்னாங்க. ஆமாம், இந்தியாவில் நீங்கள் மாட்டை கும்பிடுவீங்களாமே, முதல் கேள்வி. மாட்டை போய் கும்பிடுவீங்களாமே அப்படின்னு. ஆமாம், ஏன் மாட்டை கும்பிடுறீங்க என்று அவர் கேள்வி கேட்ட உடனே சொன்னார், அது மாடு நிறைய பால் கொடுக்குது இல்லை, அதனால நாங்கள் கும்பிடுறோம். இது சாமர்த்தியமாக சொன்னவர் காங்கிரஸ்காரர் ராமசாமி எம்பின்னு ஒரு மந்திரியாக இருந்தார் சேலம் பூராமே. அவர் உடனே சரி அடுத்தது பால் கொடுக்குதுன்னு சொல்கிறீங்க, ஏன் பசுமாடுவா பாலை கும்பிடுறீங்க, ஏன் எருமை மாடு அதை விட அதிகமாக பால் கொடுக்குது, பஃபலோ நிறையா கொடுக்குது, ஏன் அதை கும்பிடுறது இல்லைன்னாரு. அதுக்கு இவர் பதில் சொல்லுவார்னு உட்காந்துட்டார்.
எதுக்காக அப்படி சொல்லணும்னு சொன்னால், மிகப்பெரிய அளவிற்கு மனிதர்கள் கேள்வி கேட்பதும் அந்த கேள்விகள் கேட்க வைத்து சிந்திக்க வைப்பதும் தான் அறிவு மிக முக்கியமாக. அதை தந்தை பெரியார் அவர்கள் மிக தெளிவாக விளக்கி சொன்னனுடைய விளைவாகத்தான் இந்த கேள்விகள் என்று சொல்லக்கூடியது அறிவியல் மனப்பான்மை. எனவே பெரியார் அவர்களுடைய இயக்கம் ஒரு சமூக விஞ்ஞானம். இது நமக்கு விஞ்ஞானத்தை எவ்வளோ புரிந்து கொள்கிறோமோ அது மாதிரி நம்ம விஞ்ஞானத்தையே கூட பல நேரங்களில் புரிந்து கொள்வதில்லை. முதல்ல கம்ப்யூட்டர் கணினி வந்த உடனே கம்யூனிஸ்ட் நண்பர்கள், அதுதான் வேடிக்கை, தொழிலாளர்களுக்கெல்லாம் வேலை போயிடும், இது உள்ள நுழையக்கூடாது அப்படின்னு கம்யூனிஸ்ட் நண்பர்கள் ஒரு பெரிய இயக்கமே நடத்துகிறாங்க. அப்போ தந்தை பெரியார் அவர்கள் இடத்திலே சொன்னார்கள், ஆசிரியர் இதை வீரமணிக்கு வாங்க, அந்த கம்ப்யூட்டர்னால எவ்வளவு பெரிய பிறகு வேலை கிடைக்கிறதுக்கு அது வரணும், அந்த வளர்ச்சி வரணும், அதை பற்றி ஆதரித்து நீங்கள் எழுதுங்க, எல்லாரும் எதிர்க்கிறாங்கல்ல, ஆதரித்து நம்ம விடுதலை தலையங்க எழுதுங்க என்று சொன்னார். உடனே எழுதினோம். உடனே அதனுடைய விலைக்கு சொன்னோம். ஜட்கா வண்டியே ஓட்டிகிட்டே இருக்கணும், டவுன் பஸ் வரணுமா இல்லையா, மிக முக்கியமாக. அதுவும் ஜட்கா வண்டிக்காரருக்கு வேலை போகணும்னா ஜட்கா வண்டிக்காரரை டிரைவர் ஆக்குங்க, பஸ் டிரைவர் ஆக்குங்க, அப்போ தானா போயிடும்னு எழுதுங்கன்னு சொன்னார். மிக முக்கியமாக. ஆகவே தான் முழுக்க ஜாதி ஒழிப்பு என்பது இருக்கிறத தீண்டாமை அழிப்பு என்று சொல்லும்போது ஒரு கருத்தை சொன்னார். வெறும் தீண்டாமை ஒழிப்புன்னு சொல்லாதீங்க, ஜாதியும் தீண்டாமையும் ஒன்று. இந்த கருத்து அதுதான் பெரியார் அவர்களுடைய கருத்து, அதுதான் அம்பேத்கர் அவர்களுடைய கருத்து. தீண்டாமைங்கிறது இருக்க ஜாதியின் விளைவே தவிர வேற ஒன்றும் இல்லை. வெறும் ஜாதியை ஒழிக்கணும்னா தீண்டாமையை ஒழிக்கிறது இங்கே மட்டும் இருந்தால் என்ன அர்த்தம்? தீண்டாமையை ஒழிக்கணும்னு சொல்கிறதுல ரெண்டு பேர் உண்டு. சாதாரணமாக சொல்கிறவன் மனித சமத்துவத்துக்கு சொல்கிறது ஒரு பகுதி. இன்னொரு பேர் என்ன சொல்கிறான், தீண்டாமை மூலமாக வேறு மதத்துக்கு போயிடுவான், ஆகவே இந்த மதத்தை காப்பாற்றணும், இந்த மதத்துக்குடைய பலத்தை உண்டாக்கணும், இதை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக தான் ரொம்ப பக்குவமாக தீண்டாமையை ஒழிக்கணும். தீண்டாமை எப்படி ஒழிக்கிறது மிக முக்கியமாக. ஆகவே இந்த கருத்தை இரண்டு பேரும் மிக தெளிவாக எடுத்து சொல்லக்கூடிய அளவிற்கு வந்தார். எனவே போகத்தான் அது புரியும். பெரியார் அவர்களுடைய கருத்துக்கள் ஒரு பேரங்காடி, ஒரு சூப்பர் மார்க்கெட். அதில் எல்லாரும் எல்லாம் வாங்கணும்னு அவசியம் இல்லை. யாருக்கு எது தேவையோ அதை போய் அவர்கள் பார்த்து கொள்வார்கள். இது மிக முக்கியமானது. அடுத்தபடியாக இதற்கு முன்னாலே இருந்த அறிஞர்களெல்லாம் தந்தை பெரியார் அவர்கள் ரெண்டு பேரும் செய்கிற தொண்டு மிக முக்கியமானது என்பதற்கு ஒரு சின்ன உதாரணம், வேற ஒன்றும் போக வேண்டாம். சில பேர் ஓவியம், அதாவது எங்கள் தாத்தா போய் நான் கேட்கலாம், ஐயா என் தாத்தா ஒரு படம் இருக்கு எழுதி கொடுங்க. ஓவியர் தான் சொல்லுவார், உன் தாத்தாவுக்கு ஏதாவது படம் இருக்கு ஐயா, சின்ன படம் பெருசாக எழுதுறேன் கொடுங்கன்னார். இல்லைங்க, படமே இல்லை, அந்த காலத்தில் எடுக்கிறது இல்லை. பின்ன எப்படி தான் ஏன் எழுதுறது? என் தாத்தா பேர மாதிரியே இருப்பார்னு எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, அதனால் என்னை பார்த்து எழுதிருங்க, ஒன்றே எழுதிடுவார். அதுதான் அவருக்கு, அது ஓவியருடைய திறமை, அது கலை. சரி, அடுத்தது ஃபோட்டோகிராஃபர், புகைப்பட நிபுணர். அவர் படம் எடுங்கன்னா இப்போ புகைப்பட நிபுணர் என்ன மாதிரியே எடுத்து கொடுப்பாரு. சரி, அதில் கூட சொல்லுவான், சில பார்த்தீங்களான்னு, இல்லை இன்னும் கொஞ்சம் டச் பண்ணி கொடுங்க, நான் கொஞ்சம் சிரித்த மாதிரி காட்டுங்க, நான் கொஞ்சம் டச் பண்ணுங்கன்னா அதை டச் பண்ணலாம். ஆனால் பெரியார் அந்த புகைப்பட நிபுணரும் அல்ல, ஓவியக்காரரும் அல்ல, மாறாக அவர் ஸ்கேன் நிபுணர். அதுதான் ரொம்ப மிக முக்கியம். ஸ்கேன் எடுத்து காட்டினா எப்படி காட்டினா, அதில் கொஞ்சம் டச் பண்ணி கொடுங்க, அந்த எலும்பெல்லாம் புரிஞ்ச மாதிரி காட்டாதீங்க, அவர் மனம் புண்படுங்க அப்படின்னா என்ன, அதுக்கே விளக்கம் சொன்னார். புண்படுறதுன்னு சொல்லி எல்லாம் ஏமாற்றக்கூடாது. என்னுடைய வேலை ஃபிசிஷியன்ஸ் கியூர் அல்ல, வெறும் மருந்து கொடுத்து குணப்படுத்தல. மருந்து கொடுத்து பார்க்கலாம், அது பயன்படலைன்னா அது முழுக்க சர்ஜன்ஸ் கியூர். எந்த பாகத்தை வெட்டினால் அந்த தூக்கி எறிந்தாலும் மனிதன் பிழைப்பானோ அந்த பாகத்தை வெட்டி எறிந்து விட்டாவது மனிதனை பிழைக்க வைக்க வேண்டும் என்பது என்னுடைய கொள்கையை தவிர, ஆக இதை செய்யவே கூடாதுன்னு சொல்லக்கூடாது. எனவே நான் எழுதுவதற்கும் சொல்லுகிறேன், அவர்களுக்கும் திரைப்படத்துக்கும் பெரியாருடைய கருத்தாக அவருடைய தொண்டனாக இருந்து நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். துணிவோடு நீங்கள் இறங்குங்கள். இந்த விருது உங்களுடைய நடந்த செயலுக்காக அல்ல, அது ஒரு பகுதி தான்.
இனிமேல் நீங்கள் நடத்தப் போவதற்கு அச்சாரமாகத்தான் இந்த விருதை உங்களுக்கு வழங்குகிறோம். ஒன்று. இரண்டாவதாக, இந்த விருதினுடைய நோக்கமே என்னன்னா, இந்த எதிர்க்கிறான் பாருங்க, அங்கே பின்னால பேசுறது, மிரட்டுறது, அச்சப்படுத்துறது, இவளுக்கெல்லாம் இல்லை. புண்படுத்தணும்னா எப்படிங்க? அறுவை சிகிச்சை சீழெல்லாம் உள்ள போனா கத்தி எடுக்காம ஆபரேஷன் செய்யாம எப்படி அதை சரிப்படுத்த முடியும்? எனவே நான் டாக்டரையா இருந்து அறுவை சிகிச்சைக்காரருக்கும் கொலைகாரர் கத்தி எடுக்கிறதுக்கும் ரெண்டுக்கும் வேறுபாடு உண்டு. நாம் இந்த அறிவாளிகள் என்பது மருத்துவ முறை இது. ஆகவேதான் புண்படுத்தி தான் அறுத்து கொஞ்ச நாள் ஆபரேஷன் ஆகி தான் அந்த புண்ணை சரிப்படுத்தி தான் இந்த சமுதாயத்தினுடைய கோடானு கோடி மக்களுடைய ஒடுக்கப்பட்ட இழிவை மாற்ற முடியும். ஆகவே துணிச்சலோடு செய்யுங்கள். உங்களுக்கு நீங்கள் தனிநபர் அல்ல, முழுக்க முழுக்க தனிநபர் அல்ல என்பதைத்தான் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இன்னமும் இந்த நாட்டில் மக்களை மதிக்காமல், ஜனநாயகத்தை மதிக்காமல், முழுக்க முழுக்க இன்னமும் நம்முடைய மக்களுடைய நலத்தை எல்லாம் தூக்கி போட்டு கொண்டிருக்கக்கூடிய அளவிற்கு வந்திருக்கிறார்கள். அதை எண்ணி பார்க்க வேண்டும், மிகப்பெரிய அளவிற்கு. ஆகவே மிகப்பெரிய அளவிற்கு அடுத்தது வர்ற ஆகவே மிகப்பெரிய அளவிற்கு இந்த உணர்வை உண்டாக்க வேண்டும். நீங்கள் தனி மனிதர்கள் அல்ல. இந்த அரங்கத்தின் மூலமாக இதை உலகம் முழுவதும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இங்கே மட்டும் பேசிக் கொண்டிருக்கவில்லை, எல்லா நாடுகளுக்கும் இந்த தொலைக்காட்சி போய்கொண்டிருக்கிறது, பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உலகம் முழுவதும் உங்களுடைய கருத்துக்கள், நீங்கள் எழுதுகின்ற புதினங்கள் சமுதாயத்தினுடைய பிரதிபலிப்புகள், சமுதாயத்தில் எப்படி இருக்கிறதோ அதை யதார்த்தங்கள் சொல்லக்கூடியவர்கள் வெகுஜன விரோதி என்றே பழமொழி உண்டு. ஆகவே தான் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாமல் உங்கள் துறை திரைப்படத்துறையாக இருந்தாலும், உங்கள் துறை இலக்கிய துறையாக இருந்தாலும் துணிந்து கருத்துக்களை தாராளமாக ஏராளமாக செய்யுங்கள். உங்களை ஆதரிக்கின்றவர்கள், உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிற மக்கள் ஏராளம் இருக்கிறார்கள் என்று காட்டுவதற்காகத்தான் இந்த விருது. ஆகவேதான் எங்களுடைய பணி என்பது நாங்கள் அங்கே வரமாட்டோம். ஆனால் நீங்கள் செய்யும் போது உங்களை நாங்கள் பாதுகாப்பாக எங்கள் தோள் மீது ஏற்றிக்கொண்டு உங்களை பாதுகாப்போம் என்பதுதான் மிக முக்கியமானது. எங்கள் தோள் என்ன அவ்வளவு பலமா என்று கேட்காதீர்கள். நாங்கள் அமர்ந்திருக்கிற தோள் பெரியாரின் தோள், அதை மறந்து விடாதீர்கள். நாங்கள் அம்பேத்கர் அவருடைய தோள், அதுதான் மிக முக்கியம். எனவே நான் சமூகத்தில் எதிர்ப்பை கண்டு அஞ்சாமல், மனசாட்சியை கொல்லாமல், எதை நினைக்கிறோமோ அதை பேச கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த உணர்வை உண்டாக்க வேண்டும். அதற்கு ஒரு அருமையான எடுத்துக்காட்டு, வாழ்க்கையிலே வெற்றி பெற்று எதிர்நீச்சை அடித்து வெற்றி பெற்றவருடைய படம்தான் இங்கே இருக்கிற ஈரோடு தமிழன்பன் என்று சொல்லக்கூடிய அந்த ஈரோடு. ஒரே ஒன்றை சொல்லுகிறேன், அவரை பற்றி நிறைய அழகாக அவருடைய கவிதை ஆற்றல் இதையெல்லாம் அருள்மொழி அவர்கள் சொன்னார்கள். ஒன்றே ஒன்று, அவர் எந்த அளவிற்கு பெரியாரிடம் ஈடுபாடு கொண்டவர்கள் என்று சொன்னால், அவர் ஊர் சென்னிமலை, ஈரோடு அல்ல. ரொம்ப பேர் நினைப்பார்கள் ஈரோடு என்று சொன்னால் அவர் ஈரோடு தமிழன்பன் பெயர் வைத்துக் கொண்டது ஈரோட்டுக்காரர் என்று. ஆமாம், அந்த வகையிலே பார்த்து நாம் எல்லாரும் ஈரோட்டுக்காரர்கள் தான். இவராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எல்லோரும் பார்த்தீங்கன்னா வேறுபாடு இல்லை. அழகாக சொன்னார், கருப்பு சிகப்பு நீலம் எல்லாம் சொன்னார். எதுவாக இருந்தாலும் ஒன்றே ஒன்று, ஆனால் இவைகள் எல்லாம் சரி, ஆனால் எதுவுமே காவிக்கு பொருந்தாத ஒன்று. ஆகவே தான் அதை நன்றாக புரிந்து கொண்டு மிகப்பெரிய அளவிற்கு ஒரு முன்னேற்றத்தை காண வேண்டும். நாம் பிறந்த போது இருக்கிற சமுதாயம் வேதமுள்ள சமுதாயம், வேதப்படுத்திய சமுதாயம். பிறவி பேதம் தான் முதல் கொள்கை. பிறவி பேதம் என்பது சொன்னார், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், தொடக்கூடியவன் தொடக்கூடாதவன், படிக்கக்கூடியவன் படிக்காதவன் என்றெல்லாம் சொன்னீர்கள். அதுபோல பிறவி பேதம் என்றால் ஆண் உயர்ந்தவன் பெண் தாழ்ந்தவர் என்றிருக்கிறத அதை ஒழித்து சமத்துவம் வேண்டும் என்று சொன்னார்கள். எனவே தான் பேதம் இல்லை, வெறுப்பு இல்லை. அனைத்துயிர் ஒன்றெண்ணி என்று அவர் கவிதை எழுந்தது மட்டுமல்ல, சமூக ரீதிக்காக வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டார், சமத்துவ நாளாக. அதனால்தான் இன்றைய முதல்வர் நம்முடைய அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாளை சொன்னார்கள். அதற்கு முன்னாலே பெரியார்களுடைய பிறந்த நாளை சமூக நீதி நாள் என்று சொன்னார்கள். அந்த சமூக நீதி நாள் என்று சொன்னபோது உறுதிமொழி எடுக்க சொன்னார். அது பெரியார் எழுதிய உறுதிமொழிகளுடைய வாக்கியங்கள் இருந்தன.
அதில் ஒரு வரி என்ன என்றால் அனைவருக்கும் அனைத்தும். அதுதான் தீர்ந்து போச்சு. இப்போ அனைவருக்கும் அனைத்தும் என்று சொல்லும்போது பார்ப்பனர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு உரிய பங்கை அவர்கள் பெறலாம். நாம் யாரையும் மனிதர்களாக மதிப்போம். எங்கள் கேள்வி என்னவென்றால், சுதந்திர நாட்டில் பார்ப்பான் இருக்கலாமா, படையன் இருக்கலாமா, பிராமணன் இருக்கலாமா, சூத்திரன் இருக்கலாமா, உயர்ந்தவன் இருக்கலாமா, தாழ்ந்தவன் இருக்கலாமா, எல்லோரும் மனிதர்களாக இருக்க வேண்டாமா என்பதுதான் பெரியாருடைய கேள்வி. எனவே சமத்துவம், சகோதரத்துவம், அறிவு சுதந்திரம். ஐயா அவர்கள் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கிய நேரத்தில் தெளிவாக ஒன்றை சொன்னார். இந்த இயக்கத்துக்கு வேறு பெயர் வைக்க வேண்டுமானால் ஒரு பெயர் என்ன தெரியுமா? அறிவு சுதந்திர இயக்கம். அறிவு சுதந்திர இயக்கம். அறிவு சுதந்திரம். அறிவுக்கு விடுதலை கொடு, அறிவுக்கு சுதந்திரம் கொடு, உன்னுடைய சுத சிந்தனை என்று சொன்னார். இறுதியாக ஒன்றை சொல்லி முடிக்கிற நண்பர்களே, அழகாக ஒன்றை சொன்னார். மாரி செல்வராஜ் அவர்கள் நல்ல துடிப்போடு சொன்னார், துணிச்சலோடு சொன்னார். வரவேற்கிற பெரியார் ஒரு முறை கேட்டார், இந்த மேடையிலேயே சொன்னார், என்னை எல்லாரும் ரொம்ப பாராட்டுறீங்க, கடைசி உரைய இங்கே மேடையில் பேச சொன்னார், ரொம்ப முற்போக்குவாதி புரட்சிகரம்னு. ஆனால் சமுதாய வளர்ச்சியில் இன்னும் 200 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு இளைஞர்களோ மற்றவர்களோ வருவார்கள். அவர்கள் என்னை பற்றி என்ன சொல்வார் தெரியுமா? ராமசாமின்னு ஒரு பிற்போக்குவாதி இருந்தான் என்று சொல்வார்கள் என்ற அளவுக்கு அது வளர்ச்சி அடைஞ்சிடும். அந்த அளவுக்கு வளர்ச்சி வரும், வளர்ச்சியை நோக்கி போய்கொண்டிருப்போம். அதை தான் நான் விரும்புகிறேன் என்று சொன்னார். அதுதான் மிக முக்கியம். அதை என்ன இவரோடு முடிந்து விட்டது என்று சொன்னால் அவருக்கு பெருமை இல்லை, ஒரு ஆசானுக்கு பெருமை இல்லை, ஒரு தலைவனுக்கு பெருமை இல்லை. அவரை விட தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை, மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது என்ற வள்ளுவருடைய குரல் மாதிரி மிகப்பெரிய அளவிற்கு வளர வேண்டும். அப்படித்தான் உங்களுடைய அறிவு மிக மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக வரட்டும். உங்களுடைய எழுத்துக்கள், உங்களுடைய ஆக்கங்கள், உங்களுடைய கலைத்திறன், அந்த கலைத்திறன் தான் மிக முக்கியம். சிறைக்கு போனவன் பெரியார் சொன்ன உதாரணம் ரொம்ப மிக முக்கியமானது. ஏன் கலைத்துறையை பற்றி நாம் பாராட்டுறோம்னு சொல்லும்போது சொன்னார், அதை வச்சு தான் வைதிகம், அதை வச்சு தான் ஜாதி, அதை வச்சு தான் பேதம், அதை வச்சு தான் பிளவு சொன்னார்கள். சிறைச்சாலைக்குள்ளே போனவனை விடுதலை செய்ய வேண்டுமானால், விடுதலை செய்து வெளியே கொண்டு வர வேண்டுமானால் பெரியார் சொல்லுகிறார். இதே கருத்து தான் அம்பேத்கர் அவருடைய கருத்து. ஆனால் தான் 2 பேரும் ஒரே கருத்தை சொல்வார்கள். ஒரு மேற்கோளை போட்டு கீழே அம்பேத்கர்னு போட்டாலும் சரி, பெரியார்னு போட்டாலும் சரியாக இருக்கும். அப்படி வருகிற போது சொன்னார், சிறைச்சாலைக்குள்ளே போனவன் எந்த கதவு வழியாக போனானோ அந்த கதவு வழியாக வந்தால் தான் விடுதலைன்னு அர்த்தம். ஆகவே தான் அந்த கதவு வழியாக வரணுமே தவிர குறுக்கு வழியில் போனால் அதனால் பயன்பட முடியாது. ஆகவே தான் இதன் மூலமாகத்தான் அவர்கள் அழைத்து போனார்கள். கலைத்துறையிலே தான் ஆதிக்கம் செலுத்தினார்கள், மற்ற துறைகளே, இலக்கிய துறையிலே ஆதிக்கம் செலுத்தினார்கள். அந்த துறையிலே இவர்களெல்லாம் புது வெளிச்சங்களாக வந்திருக்கிறார்கள், புதிய ஆக்கங்களாக வந்திருக்கிறார்கள். இவர்களையெல்லாம் தோளிலே தூக்கி கொண்டாட வேண்டியதுதான் உண்மையான மிக முக்கியமான இந்த தமிழர் திருநாள். மனுவின் மொழி அறமானதொரு நாள், அதை மாற்றி அமைக்கும் நாளே தமிழர் திருநாள் என்ற புரட்சி கவிஞர் வாசகத்தோடு முடிக்கிறேன். அனைவருக்கும் பாராட்டுகள். நன்றி, வணக்கம். வாழ்க பெரியார், வளர்க பகுத்தறி.